சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஏகாதசி அதிகாலை ஷீரடி சாய் தரிசனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா 4 மணிக்கு வந்துட்டோம். ஹாரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மணி அடிப்பாங்க. அப்புறம் கதவு திறக்க போகிறாங்க. கதவை இப்பயே திறக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். முதல்ல நம்ம சாயோட தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே அவருக்கு காலை வணக்கம். ஏகாதசி தரிசனம் முழுவதுமாக பாருங்கள். மணி அடிக்கும் போது கத்த ஆரம்பிச்சிடுவார் இவர். கதவு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்ம ஏகாதசிக்கு நம்ம சாயை தரிசனம் செய்ய போகிறோம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 மணிக்கெலாம் நம்ம இங்கே இருக்கோம். லைட் போட்டுட்டாங்க துவாரகாமாயில். ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். ஏகாதசி தரிசனம். குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஓம் சாய்ராம். காலை வணக்கம் சொல்லுங்கள் நம்மளோட சாய்க்கு. ஏகாதசி ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். காலையில் விடிய காலையில் நம்ம 4 மணிக்கு சாயை பார்த்துருக்கோம். இன்றைய நாள் நம்ம எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோம். கோவிலை முழுவதுமாக இப்போ சுற்றி வர போகிறோம். தேங்காய் இன்னும் லைட் போட்டாங்க. தேங்காய் கடைக்காரர் இன்னும் வரல. தேங்காய் வாங்கிட்டு நடக்கணும். இல்லைன்னா நடந்து வந்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வாங்கி போடணும். கோவிலை என் கூட சேர்ந்து நீங்களும் முழுவதுமாக சுற்றி வாங்க. கடை இருக்குது. நம்ம அங்கே போய் தேங்காய் வாங்கிட்டு அப்படியே கோவிலை முழுவதுமாக சுற்றி வருவோம். சுற்றி வந்துட்டு திரும்பவும் நம்ம சாய்கிட்ட வந்து தேங்காய், அதாவது துணிக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம எல்லோரோட சர்மம் கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்த பதிவை வந்து முடிக்கிறதுமா. கோவிலை சுற்றி வாங்க. ஏகாதசி பரிக்கர்மா. அப்படியே ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே நடக்கலாம். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை எனக்கு. காலையிலேயே வந்துட்டேன் நான். 1 மணி 2 மணிக்கெலாம் துவாரகாமாய் வந்துட்டு போனேன். துவாரகாமாய் எப்போதும் 24 மணி நேரமும் திறந்து தான் இருக்கும். சாய் மட்டும், அதாவது சாய் இருக்கிற அவரோட அந்த ஃபோட்டோ இருக்கிற இடம் மட்டும் ஸ்க்ரீன் போட்டு மூடி இருப்பாங்க. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பையா கோகனட் வாங்கிடுவோமா? தேங்காய் வாங்கிட்டு நம்ம அப்படியே நடந்து வருவோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. ஒன் எக் என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி வாங்க கோவிலை முழுவதுமாக. ஏகாதசி இன்னைக்கு தவணமஞ்சரி பாராயணம் செய்வதற்கு மறந்துடாதீங்க. சாய் ஃபேமிலி சேனலில் இன்றைக்கி வந்து 83வது நாள் போய்கிட்டுருக்கு. எல்லோரும் கலந்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆனால் எப்போதும் கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. புதிதாக யாரும் கேட்கறது இல்லை. எல்லோரும் கலந்துக்கோங்க. எல்லோரும் கேட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். காலையில் 6 மணிக்கு சாய் ஃபேமிலி சேனல் வந்துடும். சரி, நிறைய விஷயங்கள் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால. ஏன்னா நமக்கு வந்து ஒரு துன்பமோ கஷ்டமோ எப்போதுமே ஏதாவது வரும்போது நம்ம துவண்டு போகாமல் நம்ம எப்போதும் தைரியமாக இருக்கணும். நம்ம சாய் நம்ம கூட இருக்கார், நம்ம வணங்குற கடவுள் நம்ம கூட இருக்காங்கன்னு நம்ம தைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு நம்மளோட குரு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஒரு சில சோதனைகள் கூட நமக்கு இருக்கிற சக்தியை வந்து வெளிக்கொண்டு வரும். நம்மளால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்மளால்
தனியாக இருந்து சாதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு கூட வந்து பதில் கிடைக்கும். உண்மையான நம்மளோட சக்தி என்ன, நமக்குன்னு என்ன திறமை இருக்குது, இது எல்லாத்துக்குமா தான் அந்த ஒரு சில சோதனைகள் கூட நமக்கு வந்து பதில் கொடுக்கும். 2 நாள் முன்னாடி எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுல, சனி ஞாயிறு, இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் சரியான கூட்டமாக இருந்துச்சு ஷீரடி. பாருங்கள், அன்றைக்கி 4 மணிக்கு வரும்போது இங்கே எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க கூட சென்னையிலேருந்து ஒரு 45 பேர் வந்திருந்தாங்க. நம்ம சுற்றி வரும்போது கடைசியாக அவங்கள மீட் பண்ணோம். இன்றைக்கி யாராவது நம்ம சேனல் பார்க்குறவங்க வராங்களான்னு பார்ப்போம். ஆனால் ஒரு 5 நாள் நான் காலையில் துவாரகாமைக்கு வந்தேன்னா அதில் யாராவது 2 நாளுக்கு ஒரு வாட்டியாவது யாராவது நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்துடுறாங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம கூட நம்ம சாய் நம்ம கூடவே இருக்கார். நம்ம வணங்குற தெய்வம் நம்ம கூட இருக்குது. தும்மல், நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கோல்டு, நேற்றுலாம் ஃபீவரு. நேற்று நைட்டு 9 மணிக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்தேன். ஃபீவரு, கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேறு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் மட்டும் வந்துடக்கூடாது, ஏன்னா சப்தாகம் வேறு பண்ண போகிறோம். நல்லா சத்தமாக படிக்கணும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். அதனால் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு. ஆனால் அந்த மழையிலே 2-3 நாளாக நினச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறது அது இது இருந்ததுனால கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு போல். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, ஸ்லீப்பிங் டெஸ்ட் கொடுங்க, நைட்டு தூக்கம் நல்லா தூங்கணுன்னு. அவங்க இந்த டேப்லெட்லேயே தூக்கம் வரும் அப்படின்னாங்க. ஆனால் தூக்கமே வரல. நைட்டு ஃபுல்லாக முடிச்சே தான் இருந்தேன். காலையில் தான் போய் தூங்க போகிறேன் போல். சப்தாகத்தில் எல்லோரும் கலந்துக்கோங்க. தீபம் சேனலில் காலையில் 6:30 மணிக்கு வந்துடும். தொடர்ந்து 7 நாட்கள் கலந்துக்கோங்க. 8வது நாள் நம்ம வந்து சாய்க்கு 108 தேங்காய் கொடுத்து நம்மளோட சப்தாகத்தை வந்து முடிப்போம். சப்தாகம் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. அடுத்தடுத்த நாள் பதிவுகளில் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறேன். நிறைய லைவ்லாம் வரப்போகிறோம். லைவில் வந்து பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். முக்கியமாக வாரணாசி போகணும். காசிக்கு போய் அங்கே கங்கை நதியில் 108வது நாள் சவண மஞ்சரி வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். பார்ப்போம், எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு ஏற்றுக்க வேண்டியது தான். கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. அன்றைக்கெலாம் பார்க்கும்போது இங்கெல்லாம் அந்த லாக்கரில் செப்பல் வைக்கிற லாக்கரு, மொபைல் லாக்கரு இதெல்லாம் இங்கே இருக்குது. சாமி பார்க்க காலையில் ஆரத்திக்கு போகிறவங்க, சாமி பார்க்க போகிறவங்களாம் இங்கே தான் கொடுத்துட்டு போவாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தது கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நம்ம நடந்து வரும்போது, சனிக்கிழமை அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி கூட்டமே இல்லாமல் இருக்குது. திரும்பவும் கூட்டம் எப்போ வரும்னா வெள்ளிக்கிழமை தான். வியாழக்கிழமை கொஞ்சம் கூட்டம் வரும். ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமா தான், சனி ஞாயிறு தான் 2 நாள் தான் ஷிரடியில் நல்ல கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தினைக்குமே கூட்டம் இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி பாதி வரைக்கும், பொங்கல் வரைக்கும் நல்ல கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிரும். அப்புறம் ஏப்ரல் மேலே திரும்பவும் கூட்டம் அதிகமாக இருக்கும். மழை தான் விடவே மாட்டேங்குது. ஒரு 2 நாள் நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுவேன். எப்போதுமே ஈரமாகவே இருக்கா தரையெல்லாம், தான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துலலாம் ஷெட்டு போட்டிருக்கிறதுனால இங்கெல்லாம் உங்களுக்கு ஈரம் இல்லாமல் இருக்குது. அதுவே இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் வெளியே. மழை இப்போ கூட லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கெலாம் நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு வெதர் ரிப்போர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கும் நல்ல மழை பெய்யும். மழை பெய்யறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை தான், நல்லா மழை பெய்யும் போது. ஆனால் ஃபீவர் ஏதாவது வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு தான் 2-3 நாளாக நான் போகாமல், அதுவும் நைட்லலாம் போயிட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தோமா, அதனால் அது ஒத்துக்கல போல். நேற்றுலாம் நல்ல ஃபீவரு. இன்ஜெக்ஷன் போட்டோன்னு நான் கொஞ்சம் வேர்த்து விட்டது. வேர்த்தோடனே ஃபீவர் கம்மியாயிடுச்சு. ஆனால் தூக்கம் தான் வரவே இல்லை.
ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நமக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். கற்றுக்கிட்ட கசப்பான அனுபவங்களை வந்து மறந்துடணும். மனசுலேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பாரம் அதிகமாகிடும். அதே நேரத்தில் கற்றுக்கிட்ட பாடத்தை வந்து மனசில் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இனிமேலும் நடக்கும், ஏற்கனவே நம்ம ராசி இல்லாதவங்க அது இதுன்னு அந்த மாதிரி நெகட்டிவ் அதையும் யோசிக்காமல் நடந்துருச்சு, இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தவறுகள் செய்துக்கிட்டே தான் இருக்கோம். பல பிரச்சனைகள், பல கவலைகள் வருவதற்கான காரணமே நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற தவறுகள் தான். அது என்னன்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இனிமேல் வரப்போகிறது நல்லதாக அமையும். அப்படி தான் நான் யோசிப்பேன், அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே சொல்லிக்கிட்டே திரும்ப ஏதாவது தவறுகள் செய்துக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, சாதாரண மனிதர்கள் தானே நம்ம. அழகாக ஒரு நாய்க்குட்டி போது பாருங்கள், குட்டி நாய்க்குட்டி. எங்கே ஓடுறாரு இவர்? கூட்டமே இல்லாமல் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது ஷிரடி. மழை வேறு தூரிக்கிட்டே இருக்கிறதுனால காலையிலலாம் யாருமே வரல போல். கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்க. இப்படி மழை பெஞ்சா என்ன பண்ணுறது, நைட்டும் ஃபுல்லாக மழை தான், விட்டு தூரிக்கிட்டே தான் இருக்குது. திடீர்னு அடித்து பெய்யுது, அப்புறமா தூர ஆரம்பிச்சிடுது மழை. இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டோம், துவாரகாமாய் பக்கத்தில் வந்துட்டோம். போய் நம்ம எல்லோரோட சார்பாகவும் தேங்காய் வந்து கொடுக்க போகிறோம். ஓம் சாயிரா, ஓம் சாயிரா, ஓம் சாயிரா. இன்னும் ஆஞ்சநேயர் கோவில் இன்னும் ஓப்பன் பண்ணலை, இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஞ்சநேயர் கோவில் சாவடிலாம் இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்திருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே இல்லாமல் இருந்தாங்க, இப்போ வந்திருக்காங்க. தேங்காய் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு பார்த்துடலாம். அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். அதுக்கப்புறமா போய் தேங்காய் கொடுக்கலாம். துணிக்கு வந்து தேங்காய் கொடுத்துட்டு அப்புறம் வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பிரணிகா பாப்பாவுக்கு முதல் பிறந்த நாள். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் பிரணிகா பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். பிரணிகா பாப்பா நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும்னு நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். பிரணிகா பாப்பாவுக்கு முதல் பிறந்த நாள். பிரணிகா பாப்பா மட்டும் இல்லாமல் இன்னும் 3 பேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கவிஸ்ரீ பாப்பாவுக்கு 12வது பிறந்தநாள். கவிஸ்ரீ பாப்பாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். குழந்தை நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பூர்விஷா பெங்களூரில் இருக்காங்க, 23வது பிறந்தநாள். பூர்விஷாவுக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பூர்ணிமா தேவி சகோதரிக்கு 42வது பிறந்தநாள். பூர்ணிமா தேவி சகோதரிக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்துக்கலாம், அவங்களோட குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாம். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவங்களும் சந்தோஷமாக வாழணும். இப்போ இதுங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ இந்த தேங்காய் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். துணிக்கு வந்து இப்போ கொடுத்தா தான் துணியில் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட கொடுக்குற தேங்காய் வந்து போகும். அதனால் ஃபஸ்ட்டு நான் துணிக்கு வந்து தேங்காய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சார் எந்த ஊர் சார்? சார் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, நம்ம சாய் ஃபேமிலி சேர்ந்தவங்க. கரெக்டாக இன்றைக்கி மீட் பண்ணிட்டோம். சார் நேம் சார்? சிவகுமார் சார் வந்திருக்காங்க. சிவகுமார் சாரும் சாரோட பையன் அஸ்வின், அவங்க 2 பேருக்கும் நம்ம இன்றைக்கி பிரார்த்தனை செய்துக்கலாம். அவங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் நம்ம எல்லோரும். ஓகே சார்? சரி சார். சென்னையிலேருந்து வந்திருக்காங்க நம்ம சாய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க.
யாராவது வந்துடுறாங்க நம்ம ஏன்னா காலையில் வந்தால் இதெல்லாம் செய்ய முடியும். துணிக்கு வந்து தேங்காய் வாங்கி போடலாம், அப்புறம் இந்த கட்டையெல்லாம் எடுத்து கொடுக்கலாம், இதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ காலையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்களாம் அவங்க. அதனால் இந்த கட்டையெல்லாம் எடுத்து கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். கட்டை தேங்காய்லாம் முன்னாடியே போயிடுச்சு. இந்த கட்டையை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். எங்கே இருந்துன்னா இது ஏற்கனவே சேனல் பார்க்குறவங்களுக்கு காலையில் 4 மணிக்கு மணி அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஷாம் சுந்தர் ஹால் இங்கே இருக்கும். பாபாவோட குதிரை வந்து கட்டி போட்ட இடம். அந்த இடம் தான் இப்போ வந்து இதான் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ராட்டி, விறகு, கட்டை, இதெல்லாம் துணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த இங்கே தான் இருக்கும். காலையில் 4 மணிக்கு மணி அடித்ததுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யார் வேணால் அதை எடுத்து கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தான் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்துடணும். நிறைய பேர் அதுக்கு போட்டிக்கு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா ஒரு 4-5 பேர் நீங்கள் ஏதோ சாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு ராட்டியாவது எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லது. எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ள வந்து கொடுக்கலாம். க்ளீன் பண்ணுவாங்க, தொடப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் கூட அந்த மேட்லாம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். க்ளீன் பண்ணலாம். நீங்கள் போடலாம். துவாரகாமைக்கு வெளியே வந்து நீங்கள் இங்கே வந்து கோலம் கூட போடலாம். சொன்னீங்கன்னா இந்த இடத்துல கோலம் போடக்கூட அலோவ் பண்ணுவாங்க. மணி அடித்ததுக்கப்புறம் இந்த உள்ளுக்குள்ளே இருப்பாங்க, கோவிலில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து துவாரகாமையில் வந்து கோலம் போடலாம். அப்புறம் சாவடிக்கிட்டேயும் போயிட்டு நீங்கள் வந்து கோலம் போடலாம். ஆனால் நீங்கள் விடிய காலையில் வரணும் அதுக்கெலாம். அப்போ தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும், கோலம் வந்து போட முடியும். அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலையும் கோலம் போடலாம். வரும்போது கோலப்பொடியெலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் கோலப்பொடி, கலர் பொடி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கோலம் போடலாம். இங்கே வந்து சாவடி ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்ம சாவடியில் இருக்க பாபாவை பார்த்துடலாம், சரிங்களா? ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். சாவடிக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டாங்க. முதல்ல பெண்கள் சைடு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லைட் போட போகிறாங்க. பாபா தெரியுறாரு பாருங்கள். பெண்கள் சைடு இருக்கிற பாபா வந்து பார்த்துட்ருக்கோம். சாவடிக்கு வந்து 2 அறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஆண்கள் அறை, இன்னொன்று வந்து பெண்கள் அறை. பாபா இருக்கிறப்பையிலேருந்து இதை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் அறை வழியாகவே வந்து உள்பக்கமாக ஆண்கள் அறைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது வழியாக தான் இப்போ அவங்க வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. உள்பக்கமாக ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்கள். பாபாவை பார்க்க வரவங்க இங்கே வந்து தங்க வைப்பாங்க. அதுக்கான இடம் தான் இது. சத்திரம்னு சொல்லுவோம்னா நம்ம தமிழில், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுதான் பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் பாபா இருக்கிறப்பயே பாதுகாப்பாக வந்து வச்சுருக்காரு பாருங்கள். இதெல்லாம் பெண்கள் சைடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் எல்லோரும் உங்கள் பக்கத்து இருக்க பாபாவை பாருங்கள். பாபா எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான். இடம் வந்து தனித்தனியாக பேசியிருக்காங்க. எந்த ஒரு அசௌகரியமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் ஆண்கள் சைடு ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. எங்கள் சைடு ஓப்பன் பண்ணுங்கள் சீக்கிரமாக. லேடிஸ் ஃபஸ்ட்டு தான் எல்லா இடத்துலையும். அதுவும் நம்ம சாய்கிட்ட பெண் குழந்தைகளுக்கு தானே அப்பாவுக்கு பிடிக்கும். அது மாதிரி ஆரத்தி கூட பெண்கள் சைடு தான் வந்து முத வந்து இங்கே தான் ஆரத்தி நடந்ததாகவும் சொல்கிறாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். இந்த பாபா பற்றி அந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ரிசர்ச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆசை இருக்குது. ஆனால் வந்து அதுக்கெலாம் வந்து அதை விட அவரை பற்றி உணரணும் அப்படிங்கிறது தான், அந்த எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனல் பார்க்குற நிறைய சாய் டிவோட்டிஸு நிறைய சொல்லுவாங்க, சாவடியில் இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, அங்கே இது இருக்குது, இங்கே இது இருக்குன்னு. ஆனால் எனக்கு அதில் பாதி கூட தெரியாது. அதில் பாதி கூட இல்லை, 10% கூட தெரியாது. ஆனால் நம்ம சேனல் பார்க்குற பக்தர்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லா சீரியலும் பார்த்துருப்பாங்க, எல்லா புக்கும் படிச்சிருக்காங்க. நம்ம சேனல் மாதிரி நிறைய யூடியூப் சேனலும் பார்க்குறதுனால அவங்க நிறைய அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்போ இங்கே ஆண்கள் சைடு சாவடியை திறந்ததுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க? பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. சண்டை போட வேண்டியதுதான். பாபாவுக்கு எங்களையும் பிடிக்கும்ப்பா, ஓப்பன் பண்ணுங்கப்பா.
மழை தூரிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சேனல் பார்க்குற சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க, உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நீங்களும் ஷீரடிக்கு வந்தீங்கன்னா 4 மணிக்கு வாங்க. மேக்ஸிமம் வருவேன், ஏதாவது ஒரு சில நாள் வராமல் இருப்பேன் தூங்கிட்டேன்னா. சப்போஸ் நான் வந்தேன் நீங்களும் வந்தீங்கன்னா பார்க்கலாம். தினைக்கும் இதே மாதிரி வீடியோ போடலாமா? காலையில் சாயோட தரிசனம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து வீடியோ தினமும் அதிகாலை தரிசனம் எல்லோரும் பார்ப்பீங்களா? ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுப்பேன், இல்லைன்னா இதில் போய்ட்டு அமைதியாக உட்காந்துருவேன். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆண்கள் சைடு ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டாங்க. சகோதரர்களே வாருங்கள். சகோதரிகள் பார்த்து விட்டார்கள். நம்ம பார்க்கலாம். நம்ம பாப்பாவை சிக்ரி கும்பிட்றாரு. சிக்ரிட் என்ன சாமி கும்பிட்றாரு. அண்ணன் நவந்தோறும் நம்ம பார்த்துருவோம். சைராம். ஆண்கள் சைடு இருக்கிற பாபா தான் இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இதுதான் பாபா வந்து ரதத்தில் வரும்போது, பாபா வந்து பல்லக்கு ஊர்வலத்தில் வரும்போதெல்லாம் இந்த படத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த படத்தை தான் பல்லக்கில், அப்புறம் வந்து ரதத்தில் பாபா ஊர்வலம் வரும்போது, முக்கியமான நாட்களில் வியாழக்கிழமை சாவடி ஊர்வலம் வருவாரில் சாவடிக்கு பல்லக்கில், அப்போல்லாம் இந்த படத்தை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆஞ்சநேயர் கோயில் ஓப்பன் பண்ணல. ஆஞ்சநேயர் கோயில் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம அனுமன் தரிசனமும் பார்த்துடலாம். சமாதி மந்திர் பாபாவை பார்க்கலாமா? நம்ம சமாதி மந்திர் பாபா வந்து நேற்று நைட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தூங்கினார். இப்போ தான் ஸ்க்ரீன்லாம் எடுத்திருக்காங்க. இனிமேட்டு ஆரத்திக்கு தயார் பண்ணுவாங்க, காக்கடை ஆரத்திக்கு. அதுக்கப்புறம் அபிஷேகம் நடந்து பாபாவுக்கு அலங்காரம்லாம் செய்து புது துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்டரிபுரம் ஆரத்தி நடக்கும். 5:15 ஆரத்தி ஆரம்பிக்கும், காக்கடை ஆரத்தி. அதுக்கப்புறம் அபிஷேகம் நடக்கும். அப்புறம் 6:10 6:20 தெரில, 6:20 நினைக்கிறேன், பண்டரிபுரம் ஆரத்தி நடக்கும். ஆஞ்சநேயர் கோயில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்ம அனுமன் தரிசனம் பார்க்க போகலாம் வாங்க. கையில் மாலையோடு போயிட்டுருக்காரு. நம்மளும் கூட சேர்ந்து போகலாம். ஜெய் சீதாராம். ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ராம், ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ராம், ஸ்ரீராம். சாமி கும்பிட்டுட்டிங்களா? சரி வாங்க நம்ம துவாரகா மைக்கு போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு சகோதரி வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அப்போ தான் தொடச்சி முடித்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து சேவை செய்யலாம். முக்கியமாக கோலம் போடலாம் துவாரகா மைக்கு வெளியே, சாவடிக்கு வெளியே. அதிகாலை நேரத்தில் ஏகாதேசி, அதுவுமா நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாயை பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.